This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓஎம்ஆர் மாலில் தியேட்டரில் மனைவியோடு சினிமா பார்த்த மாப்பிள்ளை, திடீரென அலறிய காயத்ரி. பரபரப்பு சென்னை. புது மாப்பிள்ளை தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஜாலியாக ஊர் சுற்றியிருக்கிறார். பைக்கில் மனைவியை உட்கார வைத்து கடைகளுக்கு சென்றுவிட்டு மனைவிக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி தந்துள்ளார். பிறகு மனைவியை அழைத்து கொண்டு சினிமாவுக்கு சென்றுள்ளார். பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன நடந்தது? சென்னை மந்தவெளி எஸ்பிஐ குடியிருப்பில் வசித்து வந்தவர் மெல்வின். இவருக்கு 29 வயதாகிறது. எழும்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் மெர்வின். இவருக்கு கடந்த மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. இவரது மனைவி பெயர் காயத்ரி. 2 நாட்களுக்கு முன்பு விடுமுறை நாள் என்பதால் தம்பதி இருவரும் வெளியில் சென்று வர விரும்பினார்கள். இதற்காக பைக்கில் கேளம்பாக்கம் அருகே ஓஎம்ஆர் மாலுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சுற்றி பார்த்து விட்டு அங்குள்ள தியேட்டரில் படம் பார்க்கவும் முடிவு செய்துள்ளனர். டிக்கெட் வாங்கி இருவரும் சினிமா பார்த்து கொண்டிருந்த போது மெல்வினிற்கு திடீரென மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காயத்ரி தியேட்டரில் இருந்தவர்களிடம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். உடனே அங்கிருந்தவர்கள் மெல்வினை தியேட்டருக்கு வெளியே கொண்டு வந்து அங்கிருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே மெல்வின் இறந்து விட்டதாக அறிவித்தனர். மாரடைப்பால் உயிர் போய் இருப்பதாக டாக்டர்கள் சொன்னதை கேட்டு காயத்ரி அலறி துடித்தார். பிறகு இது குறித்து கேளம்பாக்கம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைவில் வந்த போலீசார் மெல்வினின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மெல்வினுக்கு ஏற்கனவே இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துள்ளதா? ஷாப்பிங் மாலில் சுற்றி பார்த்தபோது ஏதாவது ஒவ்வாத உணவை சாப்பிட்டாரா என்று தெரியவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக போலீசார் காத்திருந்துள்ளனர். இந்த அறிக்கையை வைத்து மெல்வின் மரணம் குறித்து தெரிய வரும் என்றார்கள். புதுப்பெண் காயத்ரி பட்டினப்பாக்கத்தை சேர்ந்தவராம். பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள மெரினா மாலுக்கு சென்று சுற்றி பார்த்துள்ளனர். அங்கிருந்த தியேட்டரில்தான் படம் பார்த்திருக்கிறார்கள். மூச்சுவிட முடியாமல் கணவன் துடிப்பதைக் கண்டு பதறி காயத்ரி தியேட்டரிலேயே துடித்து கதறியிருக்கிறார். அதற்கு பிறகே அங்கிருந்தவர்கள் உதவிக்கு ஓடி வந்துள்ளனர். சமீப காலமாக இளம் வயது மரணம், அதிலும் மாரடைப்பு அதிகரித்து வருகிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக ஜிம்முக்கு செல்பவர்கள் முதல் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வரையில் இந்த மாரடைப்பு பற்றி கொண்டுள்ளது. இந்த இளம் வயது மாரடைப்புக்கான காரணம் என்ன என்பதை குறித்து ஆய்வகங்களில் மருத்துவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு 25 வயது முதல் 40 வயது வரை இருப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவது அதிகமாகி உள்ளதாக, அதிலும் பெண்களை விட ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறது. இதற்கு சிகரெட் குடிப்பழக்கம் காரணமாக இருக்கிறது என்றும் காரணங்கள் கூறப்படுகின்றன. கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும் நபர்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மாரடைப்பு பாதிப்பு உள்ளவர்களுக்கும் இளம் வயதில் மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாகவும், தீவிர உடற்பயிற்சி, உடல்
சதையை அதிகரிக்க எடுத்துக்கொள்ளப்படும் புரத சத்து மருந்துகள் மூலம் இந்த நபர்களுக்கு மாரடைப்பு திடீரென ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் கூறுகின்றனர். எனினும் இந்த மாரடைப்பு இளம் மரணங்கள் பொதுமக்களுக்கு ஒரு விதமான கலக்கத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.